தோழர்களே, இன்னைக்கு பயங்கரமா சரவடியா ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குங்க. நம்ம நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஒரு கொடியில இத்தனை அக்க போறாயா அப்படின்னு கேட்கிற மாதிரி மொத்தமா முடிச்சு விட்டுருக்கிறது தமிழ்நாடு. அந்த கொடியை பத்தியே பயங்கரமான விமர்சனம் இருக்கு. அதோட அந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் நடந்த பல டிராமாக்கள், நாடகங்கள், உச்சபட்சமான சீனெல்லாம் சும்மா தெறிக்க விடுற மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் குறிப்பாக கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த கொடியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மிச்சம் மீதாரியை நம்ம பிரித்து அப்படியே அடிக்கிடலாம். அந்த கொடியை பாருங்க, பார்த்தீங்கல்ல, மேலே சிவப்பு, நடுவில் மஞ்சள், கீழே சிவப்பு. அதோட பார்த்தீங்கன்னா நடுவில் அது வாகைப்பூவாம். என்னது? வாகைப்பூ. இந்த வர்றேன் வாகைப்பூக்கு. அந்த வாகைப்பூவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 யானை, அப்படி பிளிர்ற யானை. இதுதான் அவர் அறிமுகப்படுத்திய கொடி. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறவங்க ஒரு மாநாட்டை செய்வாங்க. மாநாட்டை கூட்டி கொள்கையை பிரகடனப்படுத்தி அந்த கொள்கையின் அடிப்படையில் ஒரு கட்சி கொடியை வெளியிடுவாங்க. ஆனால் நம்ம ஜி அவர் ஏற்கனவே பிஜேபிக்கு பி டீமாக இருக்கிறவர். பிஜேபி கும்பல் தான் விஜயவை இயக்குறாரு. அது உலகறிஞ்ச உண்மை. இந்த சூழ்நிலையில தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கட்சி கொடியை கமுக்கமாக கட்சி அலுவலகத்தில் வெளியிட்டிருக்காரு. ஒரு 5-6 தலைவர்களை கூப்பிட்டு, அவங்க அம்மா அப்பாலாம் கூப்பிட்டு ஒரு ஷோவை காமிச்சு முடிச்சு விட்டுருக்கிறாரு. அவர் முடிக்கிறாரா நம்ம மக்கள் முடிச்சு விட்டாங்க. அதில் அந்த கொடியை வச்சே ஓவரான பிரச்சாரம் இருக்குங்க. முதல்ல ஸ்பெயின் நாட்டு கொடி. ஒருவேளை தலைவர் ஸ்பெயின் நாட்டு ஷூட்டிங் போறப்ப அதை பார்த்துட்டு வந்திருப்பாரோ அப்படின்னு பயங்கர பிரச்சாரம் ஓடுது. ஸ்பெயின் நாட்டு கொடியும் மேலே சிவப்பு, நடுவில் மஞ்சள், கீழே சிவப்பு. பாருங்களேன், ஆக ஸ்பெயின் நாட்டு கொடி மாதிரியும் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வெள்ளாளர் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குங்க. இந்த வெள்ளாளர் சங்கத்தினுடைய கொடியும் மேல சிவப்பு, நடுவுல மஞ்சள், கீழே சிவப்பு, ஆனா ஒரு புலி பாயிற மாதிரி. அப்ப வெள்ளாளர் சங்கம் கொதிச்சிருச்சான். எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாரு விஜய். எங்க கொடியை வச்சு அவர் ஓட்டு வாங்க ட்ரை பண்றாரு. எங்க இன மக்களினுடைய ஓட்டை கவர பார்க்கிறாரு. பாவம், அவரே 10 ஓட்டு வாங்குறாரோ 15 ஓட்டு வாங்குறாரோ. 13 வருஷமா கரடியா கத்துன ஒரு பீஸு ஒரு வார்டு மெம்பராக கூட ஜெயிக்கல. பாவம் நம்ம அண்ணாத்தை. போற வர்றவெல்லாம் உடனில் அடிக்கிறான். அவர் நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் கிடக்குறாரு. ஆனால் அப்படி இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் வெள்ளாளர் கொடியை ஏற்றிருக்கிறாரு. அந்த மக்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் எங்கள் கொடியை தூக்கலாம், அதை எப்படி நீங்கள் எங்கள் கொடியை ஏற்றலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய அரசு சின்னமும் இந்த கொடியில வருகிற யானையும் ஒரே மாதிரி இருக்குங்க. இந்தியாவினுடைய சின்னம் இருக்குல்ல, 4 முகம் வைத்த சிங்கம், அதை மேல வச்சுட்டு சைட்ல 2 யானை பிளிர்ற மாதிரி ஒரு சின்னம் தான் கேரள அரசினுடைய சின்னம். இப்ப விஜய் கொடியில 2 யானை பிளிருது. அதை பார்த்துட்டு கேரளாக்காரன் பூரா, அட பாவிங்களா, நாங்க உங்களை ரசிகரா இருந்தோமேப்பா, அதுக்கு எங்க கொடியவே காப்பி அடிச்சு கண்டமாரி கொடி ஏத்திட்டீங்களேன்னு அவன் கடுப்பாயிட்டான். இப்ப கேரளாக்கார ஒரு பக்கம் கடுப்பாயிட்டான்ல. இதுக்கு இடையில இன்னொரு கடுப்பாயி போச்சு. எங்க இந்த பகுஜன் சமாஜ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, மாயாவதி அம்மாவுடைய கட்சி. அது உத்தரப்பிரதேசத்துல அடையாளம் தெரியாம போச்சு. தமிழ்நாட்டுக்குள்ள ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு 4 பேருக்கு அப்படி ஒரு கட்சி இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சிக்காரங்கள் கடுப்பாயிட்டாங்களாம். அது எப்படி எங்க ஆணையை நீ தூக்கலாம், நாங்க தான் யானை சின்னம் வச்சிருக்கோம், எங்க ஆணையை நீ எப்படியா தூக்கலாம் அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு கொடியை ஏற்றி 10 மணி நேரம் ஆகல சாமி, ஆனா ஆளுக்காலு பிரிச்சு மேய்கிறாங்க. இதுக்கு இடையில அங்க நடந்த கூத்து ஒன்று தனியா இருக்கு. பனையூர்ல இந்த விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் இருக்கு. அந்த தலைமை அலுவலகத்துல தான் இந்த கொடியேற்ற நிகழ்வு நடந்திருக்கு. அதுவும் பெரிய அளவில் பிரபலமா ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி அப்படிலாம் இல்லை. கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆட்களை திரட்டி இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டில் இருந்து அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்திருக்கிறாங்க.
இவ்வளோ பேரை வச்சு சிம்பிளாக கொடியை ஏற்றி விட்டுருக்காரு விஜய். ஆனால் அதில் என்ன ஒரு ட்ராமா நடந்து போச்சுன்னா, விஜய் ஏற்கனவே அவங்க அம்மா அப்பா கூட கருத்து முரண்பாட்டில் இருந்தார். அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறதில்லை, அவங்க அம்மா அப்பா கூட உளவியெல்லாம் அவர் அட்டாச்மெண்ட்டில் இல்லை. இதை சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தன. சமூக வலைத்தளத்தில் இது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. உடனே என்ன பண்ணாரு விஜய், அவங்க அம்மா வீட்டுக்கு போய் அவங்க அப்பா வீட்டுக்கு போய் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டோடனே இது அப்படியே அமைதியாயிடுச்சு. சரிப்பா அம்மா அப்பாவோட சேர்ந்துட்டாரு விஜய் அப்படின்னு போட்டு. ஏன்னா ஒரு கட்சி தலைவருக்கான தகுதியில் எல்லாமே வரும். சொந்த குடும்பத்தை பாதுகாப்பதில் இருந்து, சுற்றத்தை பாதுகாப்பதில் இருந்து, தொண்டர்களை எப்படி மதிக்கிறாங்கள இருந்து எல்லாமே தலைமை பண்புக்கான ஒரு அழகு. அதனால அம்மா அப்பாவை இன்னைக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுல ஒரு ட்விஸ்ட் ஆகி போச்சு. அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர அவங்கள கண்டுக்காம இந்த பக்கம் திரும்பி போயிட்டாரு. இன்னைக்கு அதை ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு கூட்டம். ஏப்பா நேற்று தானப்பா போட்டேன், இன்னைக்கு கட்சி கொடி ஏற்றுற அன்னைக்கு அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் பார்த்தா அம்மா கையை கொடுக்க வர்றாங்க, கண்டுக்காம நீங்க மோடி மாதிரி மூஞ்சியை திருப்பிட்டு போறீங்க அப்படின்னு இன்னைக்கு பொழந்துட்டாங்க. அந்த வீடியோ பாருங்களேன். இதுல விஜய் கண்டுக்கல அம்மா அப்பாவை, ஆனா புஷி ஆனந்த் இருக்காரு இல்லையா, அவரு அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி ஒரு பயங்கரமா அதை போட்டோ எடுத்து அதை அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு. இப்ப விஜயை விட புஷி ஆனந்த் தான் அந்த கட்சியினுடைய ஃபோக்கஸான ஆளா இருக்காரு. இது அந்த கட்சிக்கு டேஞ்சர்ன்றதை கட்சி ஆட்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும், ஒரு கட்சி தலைமை தான் அறிவிக்கணும், ஒரு கட்சி தலைமை தான் நான் யாருன்னு மக்களுக்கு காட்டணும். ஆனா கட்சி தலைவர் எனக்கென்னான்னு உட்கார புஷி ஆனந்த் கட்சியினுடைய சகலத்தையும் கையில வச்சிருக்காருன்னா நாளைக்கு கட்சியை கைப்பற்றி என்ன வேணாலும் பண்ணுவாரு புஷி ஆனந்த். அதுல விஜய் கவனமா இருக்கணும் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். விஜய் அரசியலுக்கு வர்றதுல யாருக்கும் பிரச்சனை இல்லைங்க. இந்த நாட்டினுடைய குடிமகன் யார் வேண்டும் என்றாலும் அரசியலுக்கு வரலாம். மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா நீ முதலமைச்சரா வரலாம், பிரைம் மினிஸ்டரா வரலாம், அதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னன்னா சினிமாவில் ஹீரோ ஆயிட்டோம்னா முதலமைச்சர் ஆயிரலான்னு ஒரு கற்பனை இருக்கு பாருங்க. அந்த கற்பனையை உடைங்க. காரணம் என்னன்னா எம்ஜிஆர் வரலையா, ஜெயலலிதா வரலையா, அப்ப நாங்க வரமாட்டோமா அப்படின்னு பல பேர் கற்பனை பண்ணிட்டு தர்றாங்க சினிமாக்குள்ள. அது இல்லை. எம்ஜிஆர் டிஎம்கேல 25 வருஷம் அரசியல் கட்சியில கட்சி பணி செஞ்சவர், வீதி வீதியாக நாடகம் போட்டவர், வீதி வீதியா மக்களை சந்திச்சவர். 25 ஆண்டுகால திராவிட அரசியலை கற்றுக்கொண்ட பிறகுதான் முரண்பாட்டின் காரணமா அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் மக்களை எப்படி வென்றெடுக்கணும்னு அரசியல் தெரியும். ஏன்னா 25 வருஷம் பயிற்சி இருக்கு. அதே போல ஜெயலலிதா அவர்கள் நினைச்ச உடனே ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிரல. அவங்க சத்துணவு திட்டத்தினுடைய முக்கியமான அம்பாசிடரா நியமிக்கப்பட்டாரு. அவர் சத்துணவு திட்டத்தின் கீழே தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கிறாரு. கொள்கை பரப்பு செயலாளராக தமிழ்நாடு பூரா சுத்தி அரசியல் பண்ணியிருக்காரு எம்ஜிஆருடைய காலத்திலேயே. அப்படி இருக்கும்போது இந்த அரசியல் புரிதலோடு மக்களை சந்திச்சு மக்கள் கிட்ட பேசி மக்கள் பணி செய்து தமிழ்நாட்டின் அரசியல் என்ன, தமிழ்நாட்டு மக்களினுடைய அரசியல் செயல் திட்டம் என்ன, தமிழ்நாட்டு மக்களை எப்படி அரசியலா புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தெரியாம புஷி ஆனந்த் என்கிற மிகப்பெரிய அறிவுஜீவியோடைய பின்னாடி விஜய் ஒளிந்திருந்தார் என்றால் விஜயோடைய கட்சி ஒரு சாதாரண கட்சியா அடையாளம் தெரியாத 10 கட்சியில ஒன்னா போயிரும். இங்க என்னன்னா புஷி ஆனந்த் காலில் விழுந்தது அதெல்லாம் வேற லெவலுங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணாரு பாருங்க. அங்க விஜய் மேடையில கட்சி கொடி அப்படி அறிமுகப்படுத்துறாரு. கீழே உட்காந்து அப்படியே கண்ணு கலங்கி அப்படியே கண்ணீர் வழிய அதை பார்த்து அவர் ஒரு புலகாயுதம் அடைஞ்சார் பாருங்க. வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியும். அதை பார்க்குறீங்களா? என்னங்க பார்த்தீங்களா? ஒரு மனுஷன் மனசுக்குள்ள இருந்து எப்படி கண்ணீர் கசிஞ்சார் பாருங்க. நான் கேட்குறேன், எதுக்கு இந்த நாடகம்லாம்? எதுக்கு இது? விஜய் ஜெயிச்சிட்டாரா? விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரா?
விஜய் பெரிய சாதனை பண்ணிட்டாரா? அப்படியே புலகாயுதம் அடைஞ்சு அவரை பார்த்து அப்படி கண்ணீர் வெடிச்சு நீங்க ஜெயிச்சிட்டமாறா அப்படின்னு சொல்றதுக்கு கொடிய தலையை அறிமுகப்படுத்துற இன்னும் மாநாடே ஆரம்பிக்கல, கொள்கையும் கட்சி பிரகடனமும் என்னன்னே சொல்லல. நல்ல வேலை ரஜினிகாந்த் மாதிரி கொள்கை என்னன்னு கேட்டோன்னே கிருன்னு தலை சுத்திருச்சுன்னு சொல்லாம ஏதோ காப்பாத்திட்டு கிடக்குறீங்க. இந்த அரசியலை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலின் பேர்ல கீ கொடுக்கிற பொம்மை மாதிரி விஜய் இருந்தா அரசியல்ல அடையாளம் இல்லாத அட்ரஸ் இல்லாம போயிடுவாரு. பேசாம சினிமாவில் நடிச்சாவது காசு சம்பாரிச்சுட்டு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கிக்கிட்டு மக்கள் ரசிகர்களை பெருக்கிக்கிட்டு போகலாம். ஏன்னா நாங்களாம் அந்த காலத்துல விஜய் ரசிகர்கள் தானே. இப்ப இருக்கிறதும் போச்சுன்னு ஆயிடக்கூடாது. அது விஜய்க்கு நம்ம அறிவுறுத்தி சொல்லுகிற அட்வைஸ். அதுவும் குறிப்பா திரும்ப திரும்ப சொல்றேன், புசி ஆனந்தன் நம்பாதீங்க, அவரு பிஜேபி தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல்ல தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க ஓட்ட பிரிக்கிறதுக்கு உங்களை ஒரு ட்ரம்ப் கார்டா பயன்படுத்துறாங்க. நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியலை சீரழிக்கிற ஒரு துருப்பு சீட்டா பயன்பட போறீங்க. பிஜேபி எங்க நுழையுதோ அந்த மாநிலம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாலின புதுமையினருக்கும் யாருக்குமே பழங்குடி தலித்துகள் யாருக்குமே நேர்மையான ஒரு சமூக நீதியான அல்லது தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கவே கொடுக்காத ஒரு ஆட்சி பிஜேபி. எந்த மாநிலத்துக்கு போனாலும் அதான் நிலைமை. தமிழ்நாட்டுக்குள்ள அவன் கால் ஊன்றதுக்கு உங்களை ஒரு சீட்டா பயன்படுத்துறான். விஜய்க்கு எப்போ புரியும் புரியல, புரிஞ்சு நடங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நான் நிற்க மாட்டேன், ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்பேன் நீங்க சொன்னீங்களே, அதுவே நீங்க பிஜேபியின் பி டீம்ன்றதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா ஒரு மாநில கட்சி தேசிய அளவுலையும் போட்டியிடணும், இங்க லோக்கல் எலெக்ஷன்லையும் போட்டியிடணும், பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்லையும் போட்டியிடணும். அந்த அடிப்படை புரிதல் இல்லாம நாங்க இப்போதைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டி போட மாட்டோம். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல போட்டி போட்டு ஓட்டு பிடிச்சா அண்ணாமலை வாங்கினா 50 ஓட்டு கூட இல்லாம போயிடும் இல்லையா? அது ஒரு ஒத்த ஓட்டு பாஜக. அதனால பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இவர் கலந்துக்க மாட்டாராம். ஆனா சட்டமன்ற எலெக்ஷன்ல கலந்துப்பாராம். ஏன்னா ஓட்டு பிரிக்கிறதுக்கு இங்க 2-3 பீஸ் அலையுது. ஒன்னு நம்ம அண்ணன் சீமா, தம்பியை வரவேற்கிறேன், கூட்டணிக்கு அவர் அழைத்தால் போவேன். முதலமைச்சர் யாருன்னே அப்படின்னு கேட்டா நான் தான் முதலமைச்சர், தம்பி வேணா அமைச்சரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற பீஸ் அவர் வரவேற்கிறாரு. நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவரும் வரவேற்கிறாரு. அப்ப இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலையும் நம்ம அண்ணன் சீமானும் RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய ஏவலர்கள். அவர்களை இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கால ஊண்டு வைப்பதற்காக திருகுதாளம் போடுகிற அரசியலை செய்கிற அரைவேக்காட்டு கும்பல். இந்த ரெண்டும் விஜய வரவேற்குதுன்னா அதை தான் நம்ம சந்தேகப்படணும். விஜய் கொடி பறக்க விடுறதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆமா உன்னை மறந்துட்டேனே, அந்த வாகைப்பூ நல்லா உத்து பாருங்க, அது ஒரு சைஸ்ல தாமரை பூ மாதிரி தான் தெரியுது. அதாவது வாகைப்பூன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள தாமரை பூவை வச்சு உருட்டுது இந்த கும்பல். கவனமா இருங்க மக்கா, அப்படித்தான் நான் சொல்லுவேன்.